கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் 2019 மாடல் டீசல். இந்த வண்டியில் ஒரு இன்ஜின் ஓவர் ரைசிங் கம்ப்ளைண்ட் தான். இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஓவர் ரைசிங் ஆகிட்டு இன்ஜின் ஒயிட் ஸ்மோக் அதிகமாக உங்களுக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினோட மிஸ்ஸிங்காக இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினோட மிஸ்ஸிங்காக இருக்குது. அந்த இன்ஜின் மிஸ்ஸிங்கோட ரீசன் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஜின் ஓவராக ரைஸ் ஆகுறதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஆயில், இன்டர்கூலரில் இருக்கிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனில் உள்ளே போய் பர்ன் ஆகுதான். இந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆகி பர்ன் ஆகும்போது ஒரு பிஸ்டன் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஏன்னா இன்ஜின் ஆயிலும் உங்களுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓவர் ஹீட்டிங் வரும். ஓவர் ஹீட்டிங் ஆகும்போது பிஸ்டன் பாருங்கள் எவ்வளோ தூரம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பிஸ்டன் மட்டும் மெல்ட் ஆகும்போது அங்கே ஒரு பிஸ்டன் சீஸ் ஆகும். ஏன்னா ரிங்ஸோடு சேர்ந்து அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரஷன் இருக்காது. இந்த போரில் கம்ப்ரஷன் இல்லைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்ஜினோட மிஸ்ஸிங்கோ கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த இன்ஜினோட ரீசனாக அதுதான். இப்போ இந்த இன்ஜினோட பிஸ்டன் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். அதேமாதிரி பிஸ்டனோட ரிங்ஸும் நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹெட்டில் சர்வீஸ் பண்ணி இப்போ எல்லாமே ஃபிட்டிங் நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ஹீட் ஆகும்போது ஹீட்டர் ப்ளக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஏன்னா அங்கே ஹை டெம்பரேச்சர் வரும்போது அந்த ஹீட்டர் ப்ளக்கை நான் இப்போ சேஞ்ச் பண்ணி ஹெட்டை சர்வீஸ் பண்ணிட்டேன். இதோட தெர்மோஸ்டாட் வால்வை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இன்டெக் மேனிஃபோல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிஸ்டனை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இந்த டிசைரோட பிஸ்டன் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் ஒரு பிஸ்டன் மட்டும் மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அந்த 4th பிஸ்டனு, இந்த பிஸ்டன் மட்டும் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் இருக்கிற இடத்துல மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி கம்ப்ரஷன் ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட்னால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரஷன் வந்து வேரியேஷன் ஆகும். கம்ப்ரஷன் சரியான கிடைக்கலன்னும் போது பார்த்திங்கன்னா அங்கே இன்ஜின் லைட்டாக மிஸ் ஆகும். மூவ் பண்ணும்போது வண்டி ஃப்ரீயாக மூவ் ஆகுது, இன்ஜின் ஆஃப் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டன் சீஸ் ஆனதோட ரீசன் தான். மீதி 3 பிஸ்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸு ஸ்லீவ் இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோட கிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள். இந்த பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இதோட கனெக்டட் பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேரிங் தான் வருது. அந்த ஸ்டாண்டர்ட் பேரிங்கை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கனெக்டடோட பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி போயிருக்கு பாருங்கள். இந்த ஒர்க் பண்ணும்போதே கூட இதையும் சேர்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். கனெக்டடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோடும் கம்மியாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சிலிண்டர் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் எல்லாமே நான் ஓல்டே தான் நான் யூஸ் பண்ணுறேன். டேப்பட் ரோலரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா இருக்கிறதுனால அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கேம் கவரை நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் ஃபியூல் பம்பும் இப்போ நான் ஃபிட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட டைமிங் செயினை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஆயில் பம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். லைட்டாக இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேக் ஆகும். இப்போ சுத்தமாக இல்லை.
டிசைர் ஓடின கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போயுமே ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது இன்டர் கூலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. 2 சர்வீஸ்க்கு ஒரு வாட்டி இன்டர் கூலரை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா டர்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராப்பர் ரிங்கு தான் வரும். அதனால் இன்டர் கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இன்ஜினில் ஆயில் வரும். அந்த ஆயில் வரும்பொழுது அந்த இன்டர் கூலரை கழட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணி போடும்போது அந்த வண்டி எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கியரில் உங்களை ட்ரைவ் பண்ணுறது தான். அந்த மிஸ்டேக்னால தான் இன்டர் கூலரில் அதிகமாக ஆயில் வரும். அப்போ திடீர்னு நீங்கள் ஒரு நாள் சடனாக உங்களுக்கு வண்டி ஸ்பீடு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடும். ரைஸ் ஆகும்போது ஒரு 5 கியரில் போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். நார்மலாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதே நீங்கள் ஃபுல் ரைஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஆகி அங்கே பிஸ்டனே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி ஹீட்டர் ப்ளக்கும் வந்து மெல்ட் ஆகும். இன்ஜெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். 3 பார்ட்டும் மெல்ட் ஆகும்போது அங்கே சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அதிகமாக இருக்கும். இந்த இன்ஜினோட போர் நல்லா இருந்ததுனால தான் நான் இதோட பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.